டே ஹாய். ஹாய்டா. டீ சாப்பிடுங்க. ஒரு டீ. அண்ணே இன்னொரு டீ. நம்ம ஆளுக்கு மென்டாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம எத்தனை நல்லது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் விட்டுருவானுங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணியிருந்தால் போதும், அதை வச்சு சாவடிச்சிருவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. தம்பி வடை. என்ன தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பார்க்கலான்னு வந்தேன், பார்க்க முடியல. சரி அதான் சரி அப்படியே வந்து பார்க்கில் வர சொல்லியிருந்தேன். சரி உங்களை பார்த்து அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? இவர் தான் நம்ம ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் சாரோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இவர் யார் தெரியுதா? விஷ்ணு அப்பாவா? அதான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. நம்ம ஏரியா எஸ்ஐட் அவர். நல்ல மனுஷன். எப்படி இவர் லஞ்சத்தில் மாட்டிக்கிட்டாரு போல. அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சா? தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. பேசுறதுக்கலாம் ஒன்றும் இல்லைப்பா. மற்றவங்க சொல்கிறத சொல்லட்டும்ப்பா. நீ என்னை நம்புறியா நம்பலையா அதை மட்டும் நீ சொல்லு. நான் உங்களை நம்புறது அப்புறம். என்னால் இங்கே வெளியவே போக முடியலப்பா. என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கலப்பா. என்னை தயவு செய்து ஏதாச்சும் வேறு ஊரில், வேறு காலேஜில், வேறு ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருங்க ப்ளீஸ். நீங்களும் எங்கேயாச்சும் போயிருங்கப்பா. இவரை பற்றி வீடியோலாம் பார்த்துருக்கேன். லஞ்ச ஒழிப்பு பற்றியெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் இவர் எப்படி? அதான் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்?
தினேஷ்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா நம்ம ஹாஸ்டலில்? ஆமாம். அவனு கூட ஏதோ சீனியர் கூட சண்டைலாம் போட்டு கையெல்லாம் உடஞ்சி அப்புறம் அவங்க அப்பா வந்து பெரிய பிரச்சனையாச்சாமா. ஆமாம்மா, அவர் தான் சால்வ் பண்ணி வச்சார். அப்புறம் உண்மை என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. கரெக்டு தான். ஆமாம். ம். வாடா போகலாம். ஹலோ சார், இந்த லாரி தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். சரி, கேட்டு சொல்லு. கூப்பிட்றேன் சார். ஒரு டீ. சார் எங்கேயோ பேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஊரை காலி பண்ணிட்டு போகிறேன். உங்கள் பையன் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு. யார்கிட்டையும் சொல்லல. ஓன்ட்ட சொன்னால் ஊருக்கே சொன்னது மாதிரி தானே. ஹலோ. ஹலோ சார், இப்போ தான் சார் நான் லாயர் டிஸ்கஸ் பண்ணோம். கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு உங்கள் மேலே போட்டிருக்க குற்றச்சாட்டை வந்துட்டு நம்மளால் போயின்னு ப்ரூவ் பண்ண முடியும் சார். சரி, நீங்கள் நேரில் வாங்க சார் இப்போ. ஓகே.